டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாயில் பண்ணிடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெயின்போ கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 2 கப் மைதா மாவு, 1/2 கப் மில்க், 1/2 கப் ஆயில், ஒரு 3 எக்கு, ஒரு 1.5 கப் இல்லைன்னா 1.25 கப் சுகர். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுட் கலர்ஸ், தேவையான ஃபுட் கலர்ஸ். இது எப்படி செய்யுதுன்னு நான் பார்க்கலாம். 3 எக்கு எடுத்துகிட்டு எக் ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கணும். எக் எல்லோ தனியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணால் தான் ஒன்று ஹேண்ட் விஸ்க்லேயும் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரிக் பிளெண்டர்லேயும் பண்ணலாம். சரி, நான் எப்படி நல்லா பஃபி ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க எக் ஒயிட். நான் எலக்ட்ரிக் பிளெண்டரில் நல்லா எக் ஒயிட்டை பீட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படியே வர மாதிரி அப்படியே பஃபியாக வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எக் எல்லோ ஆட் பண்ண போகிறேன். எக்கு 3 எக்கோட எல்லோ இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பீட் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு எக்கும் நல்லா பிளெண்ட் ஆகுதோ, நல்லா பஃபியாக வருதோ, அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எக்கை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க 1.25 கப் சுகர் இதை ஆட் பண்ண போகிறோம். சுகர் நல்லா இந்த எக்கில் பிளெண்ட் ஆகணும். சுகர் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஒரு 1.5 கப் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போது எக்கு, அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஊற்றி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் ஆயிலையும் ஊற்றிடணும். அது கூட நான் ஃபுல்லாக எலக்ட்ரிக் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் நார்மல் விஸ்கில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த ஆயிலில் சுகர்லாம் பிளெண்ட் ஆகணும். இல்லைன்னா சுகர் அப்போ தான் கரைஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சுகர்லாம் நல்லா இதுவாகிடுச்சு, கரைஞ்சிடுச்சு ஃபுல்லாக. ஸோ இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மைதாவை போடணும். இப்போ எடுத்து வச்சுருக்க 2 கப் மைதாவை இந்த இந்த கலந்து வச்சுருக்க அந்த எக்கு, அப்புறம் ஆயில் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே இந்த நார்மல் விஸ்கை வச்சு அப்படியே கலந்துடுங்க. அதேமாதிரி இருக்கிற மைதாவை ஃபுல்லாக என்ன பண்ணால் ஜலிச்சிடணும். மைதா 2 கப் மைதா, அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் அதை தான் இந்த இதில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல். ஜலிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஜலிச்சு போட சொல்கிறேன். அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். ஸோ அதுக்காக தான். பார்த்திங்கன்னா மைதா ஃபுல்லாக நான் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கட்டியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் இருக்குல்ல, ஒரு 1/2 கப் மில்க், அதை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மில்கை.
ஊற்றிட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. மில்க் எல்லாம் ஊற்றிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நான் ரெயின்போ கேக் செய்ய போகிறதுனால இது நான் வந்து ஒரு 4-5 பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் சேம் குவான்டிட்டியில் நான் பிரிக்க போகிறேன். ஸோ நான் பிரிச்சுட்டு அதை கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பிரிக்கிற டைமில் என்ன பண்ணியிருக்கேன்னா குக்கரில் வந்து சால்ட் அடியில் போட்டுட்டு அதை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து கேக் பேனில் மாற்றி நான் வந்து பேக் பண்ண போகிறேன். நான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு லிக்விட்லேயும் ஃபுட் கலர் இருக்கும், பவுடர் டைப்லேயும் ஃபுட் கலர் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஃபுட் கலர் இல்லைன்னா நீங்கள் கேசரி கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணி ரெயின்போ கேக் செய்யலாம். ஸோ ரெயின்போவில் 7 கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 7 லேயர் கூட செய்யலாம். இப்போ 3 லேயர் 5 லேயர் தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக்கிட்டு கூட லேயர்ஸ் அதிகமாக்கலாம். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் பிரிச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நான் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். க்ரீன் கலர் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே வந்து இருக்கிற மீதி 4 பேட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆரஞ்சு கலர். ஸோ இதே மாதிரி எல்லா பேட்டரையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு கலரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ டார்க் க்ரீன் கிடச்சிச்சு. இது க்ரீனும் இல்லாமல் ஒரு மாதிரி கலர் பாசிப்பருப்பு கலர்னு வாங்க அந்த கலர். ஸோ நான் என்கிட்ட வந்து 4 கலர் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதில் எல்லோ, ரெட், அதுக்கப்புறம் க்ரீன் மிக்ஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு புதுவிதமாக ஒரு கலர் வந்திருக்கு. ஸோ அதுதாங்க. அதேமாதிரி உங்கள்கிட்டயே நிறைய கலர்ஸ் இல்லைன்னா இருக்கிற கலர்ஸ் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புது கலர் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ இத்தனை கலர் தான் இருக்குன்னு யோசிக்காதீங்க, அவ்வளோதான். இதை பார்த்துட்டு தான் என்னென்னா நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இது பழக்கம் இல்லாத பாத்திரம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டோம். இதை நான் அடிக்கடி நான் கேக் செய்கிறதுனால எனக்கு வந்து இது நல்லா அந்த கேக் ஏற்றாப்புல பாத்திரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் பட்டர் ஷீட் போடலை. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஆரஞ்சு கலர் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் 2 வாட்டி டேப் பண்ணுவோம். ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே ஹோலாக தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது தான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், பேக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் சால்ட்டு போட்டு அதில் ஒரு இது வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் ஒரு லிட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதில் தான் வந்து நான் இப்போ கேக் ஊற்றி வச்சுருக்கேன், அதை வைக்க போகிறேன். குக்கர் சைடில் எங்கேயுமே ஒட்டாமல் கரெக்டாக அதில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் குக்கர். குக்கரில் வச்சுட்டு உள்ளே சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நான் கேக் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இது பேக்காக 15 to 20 minutes ஆகும். நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ எடுத்துருக்கேன். இப்போ கேக் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே க்ரீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் க்ரீம் செய்ய போகிறேன். பட்டர் க்ரீமுக்கு வந்து ஒரு 200 grams பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துக்கோங்க. நல்ல மெல்ட் ஆகிருக்கணும் பட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பவுலில் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா எலக்ட்ரிக் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஹேண்ட் மிக்ஸ் சொல்லுவாங்க யூஸ் பண்ணால் க்ரீம் செய்யலான்னு, பட் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா என்ன பண்ணிங்க, அந்த எல்லோ கலர் போயிட்டு நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து எலக்ட்ரிக் பிளெண்டராக பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப் சுகர் வந்து இப்போ வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சுகர் பார்த்து போடுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது கூட ஒரு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்ற போகிறேன். நீங்கள் வெண்ணிலா வேணாம் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் செய்யலாம், நான் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நல்லா ஒரு 10 minutesக்கு மேலேயாவது ஆகும். அது நல்லா அந்த ஒயிட் கலர் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் அப்படியே இது பண்ணுங்க.
நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிக்கியாக இருக்குவாங்க, இவ்வளோ அழகாக இப்படி விழக்கூடாது, க்ரீமாக நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண போகிறோம். மொத்த சுகரையும் மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஸ்வீட் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஸ்டிக்கியாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் வந்து நல்லா கூலிங்கான பால் 1 ஸ்பூன் போல் ஊற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் அதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி பண்ணிட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இதே வந்து சாக்லேட் வேணும் அப்படின்னா ஒன்று சாக்லேட் எசன்ஸ் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் க்ரீம் ஆகிடும். ஸோ அது மட்டும் தான், மற்றபடி எப்படி இந்த இதில் க்ரீம் எப்படி நிற்கிது பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி தட்டினாலும் விழக்கூடாது, அப்போ தான் வந்து க்ரீம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து க்ரீம் ரெடி ஆகலை, கேக்கில் வந்து வைக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க, க்ரீம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம கேக்கில் வந்து க்ரீம் அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த க்ரீமெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கேக் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா இந்த பட்டர் போட்டதுனால வெளியே வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். நீங்கள் கேக் ரெடி பண்ணி சூடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து இந்த க்ரீமை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கேக்கில் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைனா வந்து ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகிடும் இந்த க்ரீம். ஸோ அதனால் இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காங்க. இப்போ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு, இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போது வந்து எப்படியும் நம்ம பேக் பண்ண வச்ச அந்த ஆரஞ்சு கலர் கேக் ரெடி ஆகிருக்கும். ஸோ அதை போய் பார்த்துருவோம். ஓகே, இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிக்கில் வந்து இப்படி குத்தி பாருங்கள், குத்தி பார்த்தா அது ஒட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டலை. ஸோ கேக் வந்து ரெடின்னு அர்த்தம். இப்போ அதை நான் வெளியே எடுத்துகிட்டு ஆற வைக்க போகிறேன். கேக் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லா லேயர்ஸுமே. அந்த லேயர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணால் தான் கேக் இந்த பிளேட்டில் வந்து வச்சுட்டு இங்கே உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு வரும், இல்லைனா வராது, உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது நான் வந்து கேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுகர் சீரம் போட்டுக்கோங்க. சுகர் சீரம்னால் வேறு ஒன்றும் கிடையாது, சுகரும் ஹாட் வாட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு இது வெனிலா ஃப்ளேவர், ஒரு இது சாக்லேட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபினிஷ். இது என் பையனுக்காக நான் செஞ்சேன், அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் செஞ்சேன். அவன் கேக் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஆசைப்படுவான், அதுக்காக நான் செஞ்சேன். எந்த டெக்கரேஷனும் இல்லாமல் சும்மா ஹோம்மேட் கேக்கு உங்கள் பையனுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில்.